ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபிஸ் ஹவுஸ். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்ல இருந்து காலேஜ் போகிற பசங்க வரைக்குமே நிறைய பேருக்கு இந்த இளநரை அப்படின்றது ரொம்பவே ஒரு பாதரிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு குழந்தைக்கு இல்லை ஒரு யங்ஸ்டருக்கு வந்து இளநரை வருது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஜஸ்ட் ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். இந்த இளநரை பற்றிய விஷயங்களை உங்கள் டாக்டர் கூட நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வரக்கூடிய டானிக்ஸ் இல்லை டேப்லெட்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனில் உள்ள டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது கூடவே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய ப்ரோட்டீன், நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ்டான டயட்டை எடுத்துக்கிட்டு அண்ட் கூடவே நல்ல ஒரு ஹேர் கேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்குமே பயனளிக்கிற மாதிரி அண்ட் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹேர் பேக்ஸோ இல்லை நிறைய ஹேர் கேரோ பண்ணக்கூடிய டைம் இருக்காது. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஹேரை வந்து ஆயில் பண்ணக்கூடிய டைம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயிலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கேன். இந்த ஆயில் வந்து மற்ற ஆயில் மாதிரி இல்லாமல் நிறைய முக்கியமான நரைமுடியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் அதிகம் உள்ள மூலிகைகள் நிறைய இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே வந்து நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அண்ட் அது கூடவே நீங்கள் எண்ணெயும் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதும். இதை நீங்கள் காய்க்கணும் அப்படின்ற ஒரு சிரமமே கிடையாது. ஸோ எண்ணெய் காய்க்கிறது எல்லாருக்கும் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது, அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய நல்ல குணநலன்கள் மிக்க இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் தேவைப்படும். நீங்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பரவாயில்லை, பட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து 2 லிட்டர் கொள்ளளவு உள்ள நல்ல ஏர் டைட்டாக மூடக்கூடிய ஒரு கிளாஸ் பாட்டில் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் அதனுடைய மூடி நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இளநரைக்கான இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 18 வகையான ரொம்பவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகளை இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த மூலிகைகள் எல்லாம் ரொம்பவே எளிமையாக நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூந்தல் வளர்ச்சிக்காகும், அதே மாதிரி நரைமுடியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் முருங்கை இலை, கருவேப்பிலை, மருதாணி இது 3 இலைகளை வந்து நான் காய வச்சுருக்கேன். இந்த 3 இலைகளும் ஒன்றா சேர்ந்து கலவையாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இலைகளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 இலைகளுமே கூந்தல் வளர்ச்சியையும் கூந்தலுடைய கருமையையும் பாதுகாக்கும். அடுத்து ஒரு 15 கிராம் அளவிற்கு காய்ந்த செம்பருத்தி பூக்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். முடி உதிர்வை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பூக்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்து ஒரு 15 கிராம் அளவுக்கு காய்ந்த ரோஜா இதழ்கள், பன்னீர் ரோஜாவுடைய இதழ்களை பயன்படுத்துங்க. நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு ரோஜா ரொம்பவே நல்லது. அடுத்து ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஸ்கேல்ப்பை பாதுகாக்கிறதுக்கு ஆவாரம் பூ நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. இதை ஒரு 15 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வெந்தயம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், இளநரையை கட்டுப்படுத்தக்கூடிய கருஞ்சீரகம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிப்போம். முடியுடைய வேர் கால்களை பலப்படுத்த வெங்காய விதைகள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கூந்தலுடைய கருமையை பாதுகாக்கிறதுக்கு காய்ந்த நெல்லிக்காய் ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிப்போம். நம்ம கூந்தலுக்கு கலர் தரக்கூடிய செங்கருங்காலி பட்டை ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள திரவிய பட்டை இது ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணெய்க்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அடுத்து நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வலம்புரிக்காய் இதை ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இளநரையை குறைக்கக்கூடிய வேம்பாளம்பட்டை ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நரைமுடி நீங்கி கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்த ஜட்டாமான்சி இல்லை ஜாதமாசி இது ஒரு 10 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சொட்டை விழுந்த இடத்துல கூட முடி முளைக்கிறதுக்கு, முக்கியமாக அலபீஷியா மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான முடி உதிர்வுக்கு கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய தேவதாரு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முடியுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய கோரைக்கிழங்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை பாதுகாத்து முடியுடைய கருமையை தக்க வைக்கிறதுக்கு கார்போக அரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம கூந்தலுக்கு நல்ல வாசனையையும் ஷைனியும் தரக்கூடிய மகிழம்பூ ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு வெட்டி வேர் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணும்போது நல்லா அமுக்கி விடுங்க, அப்போ தான் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நாம் எடுத்து வச்சுருக்க இந்த மூலிகை கலவையில் 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரீஃபைண்டான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தாதீங்க, நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் எல்லா குணநலன்களும் அடங்கி இருக்கும். எல்லா மூலிகைகளும் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை நம்ம ஒரு 15 நாள் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த 15 நாளைக்கு இந்த எண்ணெயை டெய்லி ஒரு 2 மணி நேரம் 9 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். மிதமான வெயிலில் வெப்பம் படற மாதிரி பால்கனியில் போர்ட்டிகோவில் வைக்கலாம், பட் மொட்டை மாடியில் வைக்காதீங்க. காலை வெயிலில் மட்டுமே வைங்க, மத்தியான வெயிலில் வைக்காதீங்க. நீங்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் மூடியை வந்து லைட்டாக திறந்து வைங்க, இல்லைன்னா வேர்த்து எண்ணெய்க்குள்ளே இறங்கிடலாம். ஒரு 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகள் எல்லாம் நல்லா ஊறி அதனுடைய எசன்ஸ் எல்லாம் நல்ல ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகி நம்ம எண்ணெய் வந்து நல்லா ரிச்சாக கலர்ஃபுல்லாக ரொம்பவே வாசனையாக ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கு. இந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஃப்யூஸ் ஆன பிறகு கூடயுமே நீங்கள் மொத்த ஆயிலையுமே வெளியில் எடுத்துடணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை மட்டுமே எடுத்து பயன்படுத்திட்டு மீத ஆயிலை வந்து தொடர்ந்து இந்த பாட்டிலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆயிலை நம்மளுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன வடிகட்டியை பயன்படுத்திக்கலாம். அது வழியாக எண்ணெயை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். ஃபில்டர் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக ரொம்பவே அழகான ஒரு ரெட் கலரில் நமக்கு சூப்பரான ஒரு ஆயில் வந்து ரெடி ஆகிருக்கு. இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெகுலர் ஹேர் ஆயில் மாதிரி பயன்படுத்த வேண்டியது தான். நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை முதல் நாள் ராத்திரி வந்து ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரே விஷயம் என்னென்னா நம்ம அதை ரெகுலராக பயன்படுத்தணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ண உடனே ரிசல்ட்ஸ் வருமானா கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஒரு 3 months வரைக்குமே பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய இளநரையுடைய அளவுகளில் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல வித்தியாசத்தை உங்களுடைய ஹேர் க்ரோத்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அடையும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.